அப்ப மீதிகள் தரம் 9ல 3ஆம் தவணையில இருக்கிற முதலாவது பாடம். இது தரம் 6, 7, 8ல நாங்கள் படிச்ச பாடங்கள் தான். அடிப்படையான விடயங்களை விரைவா பார்த்துட்டு தரம் 9க்குள்ள வரப்போற விடயங்களை பார்க்க போறோம். தரம் 7, 8ல படிச்சதுல விட நாங்க இங்க எண்கோட்ல குறிக்கிறது, அதுல தீர்வுத்தொடை, முழுவன் தீர்வுத்தொடை, இப்படி கொஞ்சம் விடயங்கள் நாங்க பார்ப்போம். சமநிலைகளை தீர்க்கிறது இதுல பார்க்க போறோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்டா நாங்கள் சமநிலைகள் தொடர்பாக இருக்கிறதுல குறியீடுகளை, சமநிலை குறியீடுகளை முதல் இனம் கண்டு கொள்வோம். ஓகே, ஃபர்ஸ்டா இப்ப தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. சமநிலைகள், தலையங்கம் போடுங்க. சமநிலைகள் பாட இலக்கம் 21 சமநிலைகள் சொல்லி போட்டுக்கொள்ளும். சமநிலைகள் பாட இலக்கம் 21. ஓகே, சரியா? ஓகே, இப்ப நாங்க சமநிலை குறியீடுகளை சேர்த்தாரன் ஃபர்ஸ்டா நீங்க எழுதுங்க. இந்த குறியீடுகளுக்குரிய பெயர்கள் எழுதுங்க பாப்போம் குயிக்கா. இந்த 4 குறியீடுகளுக்கு உரிய பெயர்கள் எழுதுங்க. 4 குறியீடுகளுக்கு உரிய பெயர்கள் எழுதுங்க. எழுதி கரெக்ட் பண்ண போறீங்க. எழுதி முடிஞ்சா சொல்லுங்க. சரி, இப்ப எழுதிட்டீங்களா? 4 குறியீடுகளுக்கும் பேர்கள் எழுதிட்டீங்களா? ஸ்வஸ்திஜா எழுதியாச்சா? ஆம் சார். ஓகே, இப்ப சார் சொல்றதை வச்சுக்கொண்டு நீங்க கரெக்ட் பண்ணுங்க. முதலாவது முன்னுக்கு கூரா இருக்கும் என்று சொன்னால் அந்த குறியீடை சொல்லுவோம் சிறிது என்று சொல்லுவோம். அடுத்த முன்னுக்கு விரிஞ்சு இருக்குதுண்டா, அப்ப இதை நாங்கள் பெரிது என்று சொல்லுவோம். சார் முதலாவது தான் பெரிது. ஓகே, முதலாவது சிறிது, இது பெரிது. மூன்றாவதா இருக்கிறது சிறிதென்ற குறியீடோட சமன் என்ற குறியீடும் வருது. அப்ப இதை நாங்கள் எழுதுவோம் சிறிது அல்லது சமன் என்று எழுதுவோம். சிறிது அல்லது சமன். ஓகே, நான்காவது குறியீட பாருங்க. இது முன்னுக்கு விரிஞ்சு இருக்குது, சமன் என்ற குறியீடம் போட்டு இருக்கிறதால இதுக்கு கொடுக்கிற பேர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். பெரிது அல்லது சமன். பெரிது அல்லது சமன். ஓகே, அப்ப நானும் சரி எடுத்தாக்கள் மேலுக்கு ஒன்று பிழைக்குமெண்டா அங்கால பிழைச்சிடும். சரின்னு சொன்னா எல்லாம் சரி எடுக்கலாம். ஓகே, இந்த குறியீடுகள் கிளியரா எல்லாருக்கும்? ஓகே, இப்ப நீங்கள் இந்த ஆக்டிவிட்டியை செய்யுங்க. சார் குறியீட போட்டு தாரேன். இதுல 3 போடுறேன். இந்த இடத்துல வரக்கூடிய ஒரு இலக்கம் செட் பாக்ஸ்ல போடுங்க குயிக்கா. காப்பியில எழுதுங்க. இந்த இடத்துல வரக்கூடிய ஒரு இலக்கம் செட் பாக்ஸ்ல போடுங்க. குயிக்கா இருங்க. ஓகே நுஹா, சரி அந்த இலக்கத்தை போட்டு சரி போடுங்க.
சார் சாட் பாக்ஸ் காட்டுதும் இல்ல சார். காட்டுது இல்லையா? இண்டிவிஜுவலா போடுங்க. இப்ப காட்டுதா? இல்ல சார். இப்ப காட்டுது சார். ஓகே, போடுங்க. ஓகே, குஹனிதா சரி, புத்திகா சரி, ஸ்வஸ்டிஜா சரி. சரி, இப்ப இதுல என்ன அர்த்தம்? 3ஐ விட பெரிய எந்த ஒரு எண்ணு நீங்க போடலாம். அப்ப 4 போடலாம், 5 போடலாம், 6 போடலாம், 7 போடலாம். 3ஐ விட இந்த ஒரு பெரிய எண்ணும் போடலாம். ஓகே, இதை எடுங்க பார்ப்போம். ஓகே, இதுக்கு ட்ரை பண்ணுங்க. இதுல என்ன வருமானு சொல்லி ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். ஸ்பீட் அப். ஓகே, மறை 3ஐ விட சிறிய எண் தான் போடும். ராசிதா, மறை 3ஐ விட சிறிய எண். அப்ப மறை 3ஐ விட சிறிய எண்ணா எண் கோட்ல மறை 3க்கு இடக்கை பக்கமாக இருக்கிறார். சரியா? மறை 3 இடக்கை பக்கமாக இருக்கிறார்கள் என்ன? மறை 4, மறை 5, மறை 6, மறை 7, மறை 8. இந்த எண்கள் தான் வரப்போகுது. விளங்குதா? இது கிளியரா? இப்ப பாருங்க, 3ஆ 4ஆ பெரிதென்று கேட்டால் 4 தான் பெரிது. ஆனா மறை 3ஆ மறை 4ஆ பெரிதென்று கேட்டால் மறை 3 தான் பெரிது. இப்ப நாங்கள் இதுல இருந்து விளங்கிக் கொண்ட விஷயம் என்னன்னு சொல்லுங்க. என்ன விளங்குது உங்களுக்கு இதுல? மறை எண்கள்ல பெருமானம் குறைந்த எண்கள் பெரிய எண். பெருமானம் மறை எண்கள்ல எண்ணிக்கை குறைஞ்ச எண்கள் வந்து பெருமானம் கூடியதா இருக்கும். கூடியது. சரியா? எண்ணிக்கை குறைந்தது பெருமானம் கூடியதா இருக்கும். ஆனா நேரெண்ல மாறி பார்க்கணும். ஓகே, சரி. இப்ப நாங்கள் இதை வாசிக்கிற முறையை ஒரு தரம் வெளிக்கொள்வோம். முதலாவதுக்கு நேர எழுதுங்க. வாசிக்கிற முறையை வாசிங்க பார்ப்போம். 3 சிறிது 4 4 4 3 சிறிது 4. ஓகே, அடுத்தது மறை 3 மறை பெரிது 3 பெரிது மறை 4 குட் குட் குட். பேசிக் கிளியர். அப்ப எழுதிக் கொள்ளுங்க அதை. இப்ப நாங்கள் நேரடியா சமநிலைகளை எண்கோட்ல குறிக்கிறதுக்கு போறோம். சமநிலைகள தீர்வுகளை பார்க்க போறோம். அதை எப்படி எண்கோட்ல குறிக்கிறதையும் பார்க்க போறோம். ஓகே, உதாரண வினாவும் எழுதிக் கொள்ளுங்க. எக்ஸ் சிறிது இரண்டிலும். எக்ஸ் சிறிது இரண்டிலும். ஃபர்ஸ்ட் பார்ட் கேள்வி எழுதுங்க. கேள்வி எழுதுங்க. எக்ஸ் சிறிது இரண்டிலும் எனும் சமநிலையின் எக்ஸ் சிறிது இரண்டிலும் எனும் சமநிலையின் ஃபர்ஸ்ட் பார்ட் தீர்வு தொடையை எழுதுக. நிறைவன் தீர்வு தொடையை எழுதுக. நிறைவன் என்றால் முழு எண்கள். நேர் நிறைவன், மறை நிறைவன். நிறைவன் தீர்வு தொடையை எழுதுக. நிறைவன் தீர்வு தொடையை எழுதுக.
ஓகே, நிறைவன் தீர்வு தொடைன்னு சொன்னவங்க. இப்ப இங்க பாருங்க, இந்த எண்கோடுன்னு ஒன்றை எடுத்தோம்னு சொன்னா இந்த எண்கோட்ல அதுல தீர்வை நாங்க பார்க்க போறோம். சரி, இப்ப பாருங்க, இதுல நீங்க இப்ப ஒரு எண்கோடை பாக்குறீங்க. இந்த எண்கோட்டுல ஓகே, இது நம்ம கீறுவோமே, எண்கோட கீறுவோம். நம்ம ஒரு எண்கோட கீறுவோம். எண்கோட கீறுங்க பாப்போம். ஓகே, இப்ப எண்கோட கீறி இருக்கிறேன். இப்ப சமனான இடைவெளிகள்ல நம்பரை போட்டுக்கொள்வோம். 2, 3, 4, 5, 1, 2, சாரி 1, 0, மறை 1 அப்படியே போய்கொண்டிருக்கு. இப்ப பாருங்க, எக்ஸ் வந்து கூரான பக்கம் இருக்கு பாருங்க, 2 விரிந்த பக்கம் இருக்கு. அப்ப 2 விட எக்ஸ்ட்ரா பெருமானம் சின்ன, விளங்குதா? அது எக்ஸ்ட்ரா பெருமானம் 2 விட குறைவு. இது கிளியரா சார்? இது கிளியரா? சரியா மக்கள்? அப்ப அதுலயும் சொல்லி இருக்கு என்னன்னு சொல்லி, நிறைவன் சொல்லி இருக்கு பாருங்க. முழுமையா தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. நிறைவன் சொல்லி இருக்கிறாங்க. நிறைவன் தீர்வு தொடை, நிறைவன் தீர்வு அத தொடை வடிவில எழுதட்டாம். அப்ப 2 விஷயம் இதுக்குள்ள இருக்கு பாருங்க. நிறைவன் சொல்லணுமா, அத தீர்வ சங்கிலி அடைப்புக்குள்ள நாங்க கொடுக்கணும். சரி, இப்ப நாங்கள் எண்கோடை வச்சு கொண்டு விளங்கி எடுக்கிறது இலகுவா இருக்கும். 2 விட குறைய இருக்கிற நிறைவன்கள் சொல்லுங்க பாப்போம். இங்க 1, 0, மறை 1, மறை 2, மறை 3 அப்படி போய் கொண்டிருக்கும். இது விளங்குதா எல்லாருக்கும்? அப்ப இடக்கை பக்கமாக போய்கொண்டிருக்குது, வலக்கை பக்கமாக போய்கொண்டிருக்கு. பெருமானம் கூடிக்கொண்டிருக்குதா, பெருமானம் குறைஞ்சு கொண்டிருக்குதா? குறைஞ்சு கொண்டிருக்கு. அப்ப இடக்கை பக்க தொங்கல்ல இருந்து 3 டொட் போட்டு எழுதணும் மக்கள். கமா போட்டு 3 டொட் போட்டா இங்கால போய்கொண்டிருக்கு. எண்கோட்டுல இடக்கை பக்கமாக போய்கொண்டிருக்குது. நான் விரும்பின இலக்கத்துல தொடங்கலாம். மறை 3, கமா மறை 2, கமா மறை 1, கமா 0, கமா 1 வரைக்கும் வரும். அதோட நாங்க சங்கிலி அடைப்பை க்ளோஸ் பண்ணணும். இது விளங்கிட்டா? சரியா? இதுதான் நிறைவன் தீர்வு தொடை. விளங்குதா மக்கள்? இப்ப இங்கெல்லாம் போகுது, இடக்கை பக்கம் இல்ல போகுது, 2 வராது. 2 விட எக்ஸ் வந்து சிறிது கண்டு இருக்குது. விளங்குதா? இது விளங்கிச்சா உங்களுக்கு? ஓகே, சரி. இப்ப நாங்க இத செகண்ட் பார்ட் கேள்வி எழுதுங்க. செகண்ட் பார்ட் இது எழுதிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்குரிய விடை புகனிதா எழுதிட்டீங்களா? மாள் ருத்திகா? ஆம் சார். ஓகே, சரி, செகண்ட் பார்ட் கேள்வி எழுதுங்க.
நிறைவன் தீர்வு தொடையை எண்கோட்டில் குறித்து காட்டுக. நிறைவன் தீர்வு தொடையை எண்கோட்டில் குறித்து காட்டுக. நிறைவன் தீர்வு தொடையை எண்கோட்டில் குறித்து காட்டுக. நிறைவன் தீர்வு தொடையை எண்கோட்டில் குறித்து காட்டு. இப்ப இதை எப்படி எண்கோட்ல குறிக்கிறேன் பார்ப்போம். இப்ப இதுல என்னென்ன விட வருது நம்மளுக்கு? 1 0 மறை 1 மறை 2 மறை 3 அப்படியோ தொடர்ச்சியா போகுது. அப்ப நாங்க இதை குறிச்சு காட்டணும். சரியா? அப்ப எண்கோடு கீறிக்கொள்ளணும். நீங்க கீறிட்டு முழு எண்களை தான் நிறைவெண்களை தான் குறிக்க போறோம். 2 வராது. அப்ப 1 சொல்ற விளங்குது உங்களுக்கு? பாருங்க, 1 நிலத்தி காட்டுவீங்க, 0 நிலத்தி காட்டுவீங்க, எல்லாம் ஒரே அளவா போடுங்க. மறை 1 நிலத்தி காட்டுவீர்கள். வாங்கால நான் நம்பர் போடலோ, அப்ப நான் அவ்வளவு ஸ்டாப் பண்றேன். நீங்க போட்ட எண்கோட்ல மறை 3 மறை 2 வரையும் இருக்க வேண்டாம். எங்க நம்பர் முடியுதோ அது வரைக்கும் நீங்கள் குறிச்சு காட்டணும். அது அர்த்தம் தொடர்ச்சியா போய் கொண்டிருக்குன்னு சொல்லி சொல்றது. இது விளங்கிட்டால இருக்கும். குறிச்சு கொள்ளுங்க. பாட்டு புரிய விட இதுதான். எண்கோடு கீறிக்கொள்ளுங்க. 2 வராது. அப்ப 2 விட குறைந்த எக்ஸ்ட்ரா பெருமானம் 1. அடுத்தது 0. அடுத்தது மறை 1 மறை 2 அப்படி போய் கொண்டிருக்கும். நீங்கள் அம்புக்குறி முறியிற இடத்தை இருக்கிற நம்பரோட ஸ்டாப் பண்ணீங்கன்னு சொன்னா சரி. இது கிளியரா மக்கள்? ஓகே. மூன்றாவது கேள்வி எழுதுங்க. எக்ஸின் தீர்வுகளை எண்கோட்டில் குறிக்க. மூன்றாவது வினா எழுதுங்க. மூன்றாவது பகுதி, எக்ஸின் தீர்வுகளை எண்கோட்டில் குறிக்க. எக்ஸின் தீர்வுகளை எண்கோட்டில் குறிக்க. எக்ஸின் தீர்வுகளை எண்கோட்டில் குறிக்க. இப்ப நாங்க பார்க்க போறது தீர்வுகள். சரியோ? தீர்வுகள் பார்க்க போறோம். அப்ப தீர்வு சொல்றது முழுவன் தீர்வு சொல்லி தந்திருக்கிறாங்களா? முழுவன் தீர்வு சொல்லி தந்திருக்கிறாங்களா? இல்ல சார். இல்ல. அப்ப இதுக்குள்ள முழுவன் பெருமானங்களும் பெறலாம், முழுவன் அல்லாத பெருமானங்களும் பெறலாம். இது தெளிவா இல்ல இருக்கும்? முழுவன் பெருமானங்களும் பெறலாம், முழுவன் பெருமானங்கள் அல்லாததும் பெறலாம். ஓகே, இதை எப்படி குறிக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். கவனிச்சு கொள்ளுங்க. ஃபர்ஸ்டா 2 இருக்கு பிள்ளைகள். அப்ப அந்த 2 நாங்கள் ஒரு வட்டம் போட்டு காட்டுவோம். இந்த இருக்கு 2, இந்த இடம் உள்ளுக்குள்ள பிளஸ் மாய் தெரியும். சரியா? போட்டீங்கன்னு சொன்னா பிளஸ் மாய் தெரியும். ஓகே, சரியா? 2 தான் அந்த நம்பர். அப்ப எண்கோடு கீறக்குள்ள இங்க வார நம்பர் இருக்கு தானே, சமையலி வார நம்பரை நடுவுல போட்டு பழகுங்க. எண்கோடு கீரைக்குள்ள இங்க வார நம்பரை நடுவுல போட்டீங்கடா, 2 பக்கத்துக்கு 3 அல்லது 4 நம்பரை போட்டு விட்டா சரி, அம்புக்குரிய போட்டு விட்டா சரி. சரியா? அப்ப 2 வரப்போகுது. ஆனா 2 விட குறைஞ்ச பெருமானம் தான் எக்ஸ் எடுக்க வேண்டிய பெருமானம். அப்ப இந்த வட்டம் போட்டு காட்டுறது அர்த்தம் என்னன்னா, 2 இந்த எக்ஸுக்கு சமன் இல்லை. விளங்குதா பிள்ளைகள்? கிளியரா? சரியா? இப்ப எக்ஸ் இப்படி வந்திருந்தா, 2க்கு சமன் இப்படி ஒரு குறியீடு வந்திருந்தா, இந்த வட்டம் நிழச்சுப்படும். விளங்க சார் சொல்றது? இந்த பகுதி நிழச்சுப்படும். சரியோ? இது அப்படியே நிழச்சுப்படும். ஆனா இங்க நிழச்சுப்படல. சரியா? இங்க நிழச்சுப்படல. ஓகே, இப்ப இதுல
சரியா மக்கள்? அப்ப இதுல நாங்கள் வட்டம் ஒன்று மட்டும் போட்டு காட்டுவோம். ரெண்டா அதுல அர்த்தம் 2க்கு எக்ஸ் வந்து சமன் இல்லை. 2ஐ விட குறைந்த பெருமானங்கள் வரப்போகுதோ. அப்ப அதை நாங்க காட்டுறதுக்கு இந்த இருக்கிற அச்சை வந்து நிழற்றி காட்டுவோம். நிழற்றி காட்டி இந்த அம்புக்குறியையும் நிழற்றி காட்டணும். சொல்றது விளங்குதா உங்களுக்கு? இந்த அச்சை தடிப்பா காட்டணும் மக்கள். இங்க பாருங்க, அங்க இருக்கிறத விட இது தடிப்பா இருக்கும். அதே நேரத்துல இந்த அம்புக்குறியையும் நிழற்றி காட்டணும். சரியா? அம்புக்குறியையும் ஃபுல்லா அப்படின்னு நிழற்றி காட்டப்படும். தெளிவா எல்லாம் இருக்கும். இப்ப நாங்கள் என்னத்தை குறிச்சிருக்கிறோம்னு சொல்லுங்க. இந்த சமலியின் எதை குறிச்சிருக்கிறோம்? தீர்வுகளைத்தான் குறிச்சிருக்கிறோம். இதுல என்ன இருக்கிறோம்? சமன் வருமெண்டா இந்த வட்டம் நிழற்றுப்படும். இப்ப நிழற்றுப்படல. சரியா? சரி, அது கிளியரா விளங்கிட்டா? கிருட்டீங்களா? சரியா மக்கள்? ஓ சார். ஓகே. இப்படி நாங்கள் 8ஆம் ஆண்டுலயும் படிச்சிருக்கிறோம். இப்ப இந்த தீர்வுகள் வந்து தீர்வுகளை வெண்கோட்ல குறிக்கிறது, தீர்வு தொடைய எழுதுறது, முழுவன் தீர்வுகளை முழுவன் தீர்வு தொடைய எழுதுறது, முழுவன் தீர்வுகளை வெண்கோட்ல குறிக்கிறது, இப்படி இந்த விடயங்கள் எங்களுக்கு அடிப்படையா தெரியும். இப்ப நாங்கள் சின்ன தலையங்கம் போடுங்க. கேள்வி வரக்குள்ள இது மேலதிகமான வினாக்கள் எல்லாம் செய்ய போறோம். சமநிலிகளை தீர்த்தல். சமநிலிகளை தீர்த்தல். தலையங்கம் போட்டுக் கொள்ளுங்க. சமநிலிகளை தீர்த்தல். சரியா? ஓகே. இப்ப எக்ஸக 3 சிறிது 7லும் வச்சுக்கொள்ளும். எக்ஸக 3 சிறிது 7லும். நாங்க சமன்பாடுகள் செய்யக்கூடாது. எப்படி சமனுக்கு வலகை பக்கம் இடக்கை பக்கம் ஒரே வேலையை செய்து சமன்பாட்டுகளை தீர்க்கிறோமோ அதே போலதான் சமநிலைகள் தீர்க்கிறது. விளங்குதா? இங்க எக்ஸின் பெருமானம் எவ்வளவுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதா எங்களோட டார்கெட் இருக்கு. அப்ப எக்ஸோட 3 கூட்டப்பட்ட என்ன செய்யற மக்கள்? நம்ம எக்ஸோட 3 கூட்டப்படுது. எக்ஸ கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன செய்யறோம்? நாங்க 7ஓட 1 கழிக்கணும். இந்த 3 கூட்டுப்பட்டா 2 பக்கமும் என்ன செய்யணும்? 3 கழிக்க வேண்டும். 3 கழிக்க வேணும். அப்ப இங்கேயும் 7ல இருந்து 3 கழிக்க வேணும். இது விளங்கிட்டா எல்லாருக்கும் இந்த படிமுறை? ஓ சார். குட். இப்ப நேர்மூண்டும் மறைமூண்டும் சேர்ந்த இல்லாம போக எக்ஸ் மட்டும் மிஞ்சும். இஞ்சால 7ல இருந்து 3 போனா 4 வரும். இது விளங்கிட்டா? ஓம் சார். ஓகே. இப்ப நாங்கள் இத வெண்கோட்ல முழுவன் தீர்வுல வெண்கோட்ல குறிக்கப்பட்டோம். சொல்லுமா. இப்படி கணக்கு செஞ்சுட்டா சார் குறிக்கணும். ஓமாளி இப்படி கேள்வி தந்தா இத தீர்த்து எடுக்கணும். தீர்த்து எக்ஸ் என்னன்னு சொல்லி எடுக்கணும். ஓகே சார். பிறகுதான் அடுத்த கட்டம் செய்ய வேணும். சரியா? ஓகே சார். ஓகே. இப்ப இதுல முழுவன் தீர்வத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் எழுதுங்க. முழுவன் தீர்வத்தோடைய காண போறோம். எக்ஸ் சிறிது 4 வந்திருக்கு. அவ்வளவு வந்தது எங்களுக்கு 4. ஓகே. அப்ப எக்ஸ் வந்து சின்னனா 4 விட தீர்வத்தோட எழுதுறேன். அப்படி வரும் டாட் 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 கமா போட்டு
4 விட 3 வரைக்கும் வெளியே போகலாம் நம்ம. சரியா? அப்ப என்னென்ன வரும்னு சொல்லுங்க பாப்போம். 3 2 1 0. குட். அப்ப சங்கிலி அடைப்புக்குள்ள டாட் 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 கமா 0, 1, 2, 3 வரைக்கும் வரும். அதோட ஸ்டெப் ஆயிடும். விளங்கிட்டாது? கிளியரா? ஓகே. இப்ப இங்கால போறபடியா அப்படி எழுதணுமா? அப்ப எண்கோட்ல இப்ப குறியுங்க பாப்போம். முழுவன் தீர்வுகளை எண்கோட்டில் குறிக்க. செகண்ட் பார்ட் கேள்வி. முழுவன் தீர்வுகளை எண்கோட்டில் குறிக்க செய்யுங்க பாப்போம். சரோட சேர்ந்து செய்யுங்க. முழுவன் தீர்வுகளை எண்கோட்டில் குறிக்க. அப்ப இங்க 4 இருக்கிறதால மக்கள் என்ன செய்யணும்? நடுவுல 4 போடுங்க. சரியா? 4 போட்டீங்கன்னா சமனான இடைவெளியில நம்பரை போடுங்க. சமனான இடைவெளியில நம்பரை போடுங்க. அப்ப இது 5, இது 6, இது 7, இது 8, இது 3, இது 2, இது 1. இப்ப முழுவன் தீர்வுகளை தான் குறிக்க போறோம். விடை என்ன வருது? 3 வருது, 2 வருது, 1 வருது, 0 வருது. அப்ப எங்களுக்கு 0 இல்லாதால ஒன்றோடய நிப்பாட்டலாம் நாங்க. அப்ப இதுல குறிச்சம் என்று சொன்னால் எங்களுக்கு 4 இல்லாது, 3 வரும், 2 வரும். மர இலக்கம் குறிக்கலாதா சார்? மர இலக்கம் குறிக்கலாமாள்? எனக்கு விடத்தோட முடிஞ்சுன்றதால நான் அடுத்த ஸ்டெப் பண்ணேன். சரியா? எழுத்து ஒரு மறை ஒண்ண போட்டு விடுறேன். 0 வரும். அது பிறகு 0 மறை ஒன்று போடலாம். இப்படி போட்டா என்ன நடக்கும்? நான் இதை விடத்திலையும் குறிக்கத்தான் வேணும். விடத்திலையும் விளத்தி காட்டத்தான் வேணும். அம்புக்குறி முடியும் வரைக்கும் நான் டோட் வச்சு காட்டணும். விளங்குது அவங்களுக்கு? சரியா? இது கிளியரா எல்லாருக்கும்? முழுவண்ண வந்து எண்கோட்ல குறிச்சிருக்கிறீர்கள். இது முழுவன் தீர்வு தொடை. சரியா? இது கிளியரா? அடுத்தது தீர்வுகளை எண்கோட்டில் குறிக்க. தேர்ட் பார்ட், தீர்வுகளை எண்கோட்டில் குறிக்க. அதுக்கும் அதே போலதான் எண்கோட்டை கீறுறது, அங்க சமநிலையில வார நம்பரை நடுவுல போடுறது. அது நடுவுல போட்டீங்கன்னா நீட்டா வரும். அங்காலையும் இஞ்சாலையும் ஈக்குவலா வடிவா நீட்டா எண்கோடு வரும். ரூலர் வச்சு கட்டாயம் ரூலர் வச்சு கீறணும், மறக்க கூடாது. எண்கோடுன்ற நேர்கோடு. அப்ப ரூலர் வச்சு கீறணும். 5, 6, 7, 3, 2, 1. தீர்வுகளை எண்கோட்டில் குறிக்கட்டாம். அப்ப இது என்னது? x சிறிது 4. அப்ப 4 என்பது வந்து கவனிங்க. ஓகே, 4 வந்து எக்ஸுக்கு சமன் இல்லை. அப்ப அவருக்கு வட்டம் ஒன்றுதான் வரப்போகுது. இது விளங்குதா எல்லாருக்கும்? சரியா? 4 விட குறைய. அப்ப 4 விட குறையண்டா இதுல நாங்கள் அவரை டார்க் பண்ணி காட்டுவோம். சரியா? இதுல அம்புக்குறியும் கட்டாயம் எழுதி காட்டணும் மக்களா. இது விளங்கிட்டா எல்லாருக்கும்? ஓகே, இது நாங்கள் தீர்வுகளை எண்கோட்ல குறிக்கிறோம். முழுவன் தீர்வுகளை எண்கோட்ல குறிக்கிறது முதல் பார்த்தது. இது தீர்வுகளை எண்கோட்டில் குறிக்கிறது. ஓகே, இன்னும் ஒரு டைப் சமையலி தீர்க்க போறோம். ரெடி எல்லாரும்? திருத்தீங்களா?
சரியா? இப்ப இன்னும் ஒரு கேள்வி எழுதிக்கொள்ளுங்க. இரண்டாவது கேள்வி 3x சய 6 பெரிது அல்லது சமன் 3 என்று சொல்லி போட்டுக்கொள்ளுங்க. 3x சய 6 பெரிது அல்லது சமன் 3. ஓகே, இதை தீர்க்க ட்ரை பண்ணுங்க பாப்போம். சமன்பாடு மாதிரியே செய்யறது தானே? செய்வோமா? சார் விடை போடணுமா? ஓகே, விடைய போடுங்க ஃபர்ஸ்டா பாப்போம். எக்ஸ் எக்ஸ்ன்றது என்ன விடன்னு சொல்லி போடுங்க. எக்ஸ் சிறிது அல்லது சமன் எவ்வளவுன்னு சொல்லி போடுங்க. ட்ரை பண்ணுங்க. சரியா? சமன்லி குறியீடு பயன்படுத்தணும். சரியோ? ஓகே, குட். நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்க, ரெட்டிக்காரன். இப்ப பாருங்க, 3x 6 கழித்தல் 6. அப்ப கழித்தலுக்குரிய எதிரான கணித செய்ய என்ன சொல்லுங்க? கூட்டல் 6. சரியா? பெரிது அல்லது சமன் 3 கூட்டல் 6. அப்ப சய 6ம் சகாரும் போனா 3x வரப்போகுது. சரியா? 3x வரப்போகுது. சமன் போடையிடாது ராசிடா. 3x பெரிது அல்லது சமன் இங்க 6 3 9 என்று வரப்போகுது. இப்ப எப்படி எக்ஸ கண்டுபிடிக்கலாம்? எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? பிரிக்கோணம். ரெண்டு பக்கம் எத்தனால பிரிக்க போறோம்? 3ஆல பிரிக்க போறோம். பிரிச்சமன் சொன்னால் இங்க இந்த நேர எண்ணால பிரிக்கக்குள்ள எந்த வித சமநிலை குறியீடுகளும் மாறாதா? மறை எண்ணால பிரிக்கக்குள்ள மட்டும்தான், அல்லது மறை எண்ணால பிரிக்கக்குள்ள மட்டும்தான் சமநிலை குறியீடு மாறும். அடுத்ததுல பார்ப்போம். இப்ப பிரிச்சால் என்ன வரும்? எக்ஸ் பெரிது அல்லது சமன் 3 வரப்போகுது. விளங்குதா? அதெல்லாம் இருக்கும். சரியா? சார் இதை எழுதி கொள்ளவா? இதை எழுதி கொள்ளுங்க. இதை தீர்த்துட்டுமாள் நம்ம இதுக்கு முதல் கேள்வி எழுதினோம். எக்ஸின் தீர்வு தொடையை எழுதுக. அடுத்தது எக்ஸின் தீர்வு முழுவன் தீர்வு தொடையை எழுதுக. முழுவன் தீர்வுகளை எண்கோட்டில் குறிக்க. அடுத்தது தீர்வுகளை எண்கோட்டில் குறிக்க. இந்த 3 கேள்விக்கும் விட எழுதுங்க. எக்ஸின் தீர்வு தொடையை எழுதுக. எழுதிடுங்க குயிக்கா. விளங்காட்டி கேளுங்க. சரியா? எழுதிட்டீங்களா? ஸ்பஷ்டிஜா எழுதியாச்சா? சொத்தி ராசிதா மேரிக்கா பேரை மாத்துங்க. எர்னி மேரிக்கான்னு விடக்கூடாது. சரியா? எப்படி வரும்? தீர்வு தொடை எழுத சொன்னா எக்ஸ் பெரிது அல்லது சமன் 3. அப்ப என்னண்டு வரும்? எக்ஸ்ன்றது 3 விட பெரிது. இல்லை, இதுல சொல்றாங்க பாருங்க, எக்ஸ் பெரிது அல்லது சமன் 3 மட்டும் போடுறாங்க. அப்ப இங்க சமனும் வருமா இல்லையா? எக்ஸுக்கு 3ம் சமனா வரும் தானே? விளங்குதா?
அதால மூன்றும் வரும். சரி, அது கிளியரா? அப்ப இத சங்கிலி அடைப்புக்குள்ள போட்டு டாட் 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 இங்க அல்ல போகுது, தொடர்ச்சியா போகுது தானே. சரியா மக்கள்? இது கிளியரா? சமனண்டதால மூன்றும் வரும். சரியா? இது கிளியரா? தீர்வு தொடை. ஓகே, எண்கோட்ல புரியுங்க. எண்கோட்ல இதுல 3 4 5 இதுல 1 0. ஓகே, இதுல 6 வரையும் போடுவோம், பிரச்சனை இல்லை. முழுவன் தீர்வுத்தொடைய எண்கோட்டில் குறித்து காட்டுங்க. எண்கோட்ல குறிக்க போறோம். ஓகே, இப்ப எதாவது குறிக்கணும்னு சொல்லுங்க. எதாவது குறிக்கணும். 3 3க்கு பெரிய இலக்கம். ஓகே, 3 வரும். என்ன சமன் குறியீடு போட்டிருக்கலோ, 4 வரும். சரியா மக்கள்? இது கிளியரா? 5 நிலட்டுப்படும், 6 நிலட்டுப்படும். நீங்க எத்தனை வரை அம்புக்குறி போட்டிருக்கீங்களோ அது வரைக்கும் போய் கொண்டிருக்கணுமா, இடையில நிப்பாட்டே இல்லாது. சரியா? அம்புக்குறி அடுத்து அம்புக்குறி இருந்தா அவ்வளவு நிப்பாட்டலாம். இது விளங்கிச்சா? சரி, அது கிளியரா? ஓகே, அடுத்த எழுதுங்க. தீர்வுகளை எண்கோட்டில் குறிக்க. எக்ஸின் தீர்வுகளை எண்கோட்டில் குறிக்க. அதுக்கு அப்படி வரும். எக்ஸின் தீர்வுகளை எண்கோட்டில் குறிக்க. சரியா மக்கள்? அப்ப இதுக்கு நம்பர் போடுங்க. நடுவுல இங்க வார எங்க சமையலீட்டு நம்பர் போடணும். 3 வேண்டா, நீட்டா வாரதுக்காக தான், கட்டாயம் இல்லை மக்கள். இது 4 5 6 இங்க 2 1 0. இப்ப எங்களுக்கு தீர்வுகளை எண்கோட்ல குறிக்க போறதால இந்த இடத்துல நாங்கள் வட்டம் ஒன்று மட்டும்தான் 3ல போடுவோம். அதே நேரத்துல பாருங்க, சமன் குறியீடு வருதல சமையலியோட சேர்த்து, அதால இவரு வட்டம் போட்டது மட்டும் இல்லாம இவர நிழற்றியும் காட்டுவோம். சரியா? இப்ப 3 எக்ஸுக்கு சமன். அதே நேரத்தில் எக்ஸ் வந்து 3 விட பெரிதா சிறிதா? பெரிது. நாங்கள் வரும் வலக்கை பக்கமாக வரும். சரியா? பெரிதண்டா வலக்கை பக்கமாக வரும். சரி. ஓகே, இதுல என்ன பிழை இருக்கு? இப்ப இதுல பாருங்க, இந்த இது குறிச்சு காட்டணும் இல்ல, அம்புக்குரிய நிலத்தி காட்டணும் இல்ல, விளங்குதா? இந்த அம்புக்குரிய நிலத்தி காட்டுப்படும். இன்னும் ஒரு மெத்தட் இருக்கு, நாங்க 8ஆம் ஆண்டுல படிச்சிருக்கிறோம். இடையிலையும் ஸ்டாப் பண்ணி காட்டலாம். இடையில அப்படி ஸ்டாப் பண்ணி அம்புக்குரிய போட்டு நிலத்தியும் காட்டலாம். ரைட்டா? அது அப்படி போகுதுன்னு சொல்லிதான் அர்த்தம். கூடுதலாக இந்த 2 டைப்பும் பாருது. சரியா? இது இல்லாம இங்க நிலைச்சாம என்ன நடக்க மாட்டா, இப்படி
இந்த இருக்கிற விளவும் தான் நிலத்தி காட்டுறது. கொஞ்சத்தை நிலத்தி காட்டி ஸ்டாப் பண்ற இடத்துல அம்புக்குரிய போட்டு அதை நிலத்தி காட்டுற. அதை விட நம்மளுக்கு தொங்கலை வரையும் இழுத்து விட்டு நிலத்துறது வந்து இலகுவா இருக்கும், பிழை வராது. சரியா மக்கள்? கிளியரா? விளங்கிச்சா? ஓகே, இப்ப பயிற்சி 21 எடுங்க. விளங்குதா அது எல்லாருக்கும்? ஓகே, இந்த நிறைய 21 எடுங்க. அதுல முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது கேள்வி செய்யுங்க. முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது இருக்கிற கேள்வி செய்யுங்க. ஹோம்வொர்க் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா மக்கள்? ஓ சார். ஓகே சார், முதலாவது இரண்டாவது கேள்வியில ஃபுல்லா செய்யணும். ஃபுல்லா செய்யுங்க. அவ்வளவு செய்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் பிராக்டிஸ் வரை நான் உங்களுக்கு அவ்வளவு விளங்கப்படுத்தி விடுவேன். சரியா? ஓகே. முதலாவது இரண்டாவது ஃபுல்லா செய்யுங்களேன். சரியா? மூன்றாவது, நாலாவது, 3, 4, 5 நம்ம கிளாஸ் செய்து பார்ப்போம். கூட்டல் கழித்தலோடு சம்பந்தப்பட்டதுதான் வரும். சரியா? அடுத்த கிளாஸ்ல அந்த பாடம் நம்ம முடிக்கலாம். முக்கியமான விஷயங்கள் அடுத்த கிளாஸ் தான் வரும். சனி மக்கள் நான் கொழும்பு போறதால சனிக்கிழமை நடக்காது. ஞாயிறு ஃப்ரீயா நீங்க? ஞாயிறு இதே டைம் 8:30 9:45 வரையும். ஓகே, நான் ஞாயிறு காலையில வந்துருவேன். அப்ப ஞாயிறு நைட் வந்து 8 to 9 வரையும் வைக்கிறேன், 9:45 வரையும். சரியா? ஓகே, அப்ப நான் இதோட முடிச்சு கொள்றேன் மக்கள். நன்றி, வணக்கம். ஹோம்ஒர்க் செய்தவர்களும் போடுங்க, நான் கரெக்ட் பண்ணி அனுப்பிடுறேன். கொஞ்சம் பேர் தானே? சரியா? செய்து போடுங்க, தனியே அனுப்பி விடுறேன் நான். ஓகே, அப்ப முடிச்சு கொள்றேன் மக்கள். நன்றி, வணக்கம். பாய், குட் நைட். பாய் சார். பாய் பாய்.